ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlogல நான் எப்படி என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் நான் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு 33 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பேபியோட மூமெண்ட்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே நைட்டு ஷூட் பண்ண வீடியோ. அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி டைமிங்கில் ஸ்பைஸியாகவும் சாப்பிட முடியாது, பேபிக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்களே வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம். வர வர எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களோ அது மேலே தான் கிரேவிங்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது சாப்பிடணுன்னு. சரி, பேபி பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தால் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போ கூட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஆனால் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும், ஒரு சில ஃபுட்டு வந்து பேபிக்கு ஒத்துக்காது அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. நான் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர்கிட்டேயே என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, அது கூட 4 முட்டை, மசாலா எல்லாம் ஆட் பண்ணி ரொம்பவும் சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக கடையில் செய்கிற மாதிரி இல்லாமல் வீட்டிலேயே செஞ்சதுனால அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து கம்பு தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சண்டே அன்றைக்கி திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது கம்பும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டிலையே மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு முன்னாடி நாளே வந்து கம்பு ஊற வச்சுருந்தேன். எங்கள் 2 பேருக்கு அளவாக மட்டும்ன்றனால நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் கம்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பெண்டிங் இருந்த ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். மண்டே வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் கிளம்பி போயிட்டுருந்தோம். மார்னிங் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து 6:00 6:15 கிளம்பிட்டோம். ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து எதுவுமே இல்லை. டாக்டர் வந்துட்டு 8:30 வந்து வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடியே போய் வெயிட் பண்ணணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஸோ முன்னாடியே போயிட்டு அங்கே நோட்டு வந்து சப்மிட் பண்ணணும். நாங்கள் போகிற டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி 10 பேர் வந்து உட்காண்ட்ருப்பாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 10 பேர் தானேன்னு சொல்லிட்டு போய் முன்னாடியே வந்து நோட்டு வச்சுருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 7:00 ரீச் ஆகிட்டோம். ஏன்னா டிராஃபிக் வந்து இல்லாதனால 40 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். ஒரு வேளை டிராஃபிக் இருந்துச்சுன்னா 1 ஹவருக்கு மேலேயே ஆகிடும். ஒரு வழியாக செக்கப்லாம் முடிச்சுட்டு 10:30 போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பேபியோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே தெரியுது. எனக்கு வந்து 6th மந்தோட எண்டிங்லேருந்தே வந்து பேபியோட மூமெண்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. 7th மந்தில் வந்து பேபி கிக் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இப்போது வந்து 8th மந்தில் இன்னும் சூப்பராக தெரியுது பேபி மூமெண்ட் எல்லாமே. வந்து நான் பேசும்போது அதிகமாக ரியாக்ட் பண்ணுறத விட அவங்க அப்பா பேசும்போது வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே வந்து ஒரு பாண்டிங் வந்துருச்சு அவங்க 2 பேர்த்துக்குள்ளன்னு சொல்லலாம். மார்னிங் வந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போவே வந்து பேபி மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் எனக்கும் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு நானும் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து 3 நேரமும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பேபி மூமெண்ட் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் பசியாக இருந்தேன் அப்படின்னா ரொம்பவும் கிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் இப்படி தான் வந்து டெய்லியும் இருக்கும். ஆல்ரெடி கம்பு ஊற வச்சுருந்தது வந்து நல்லாவே ஊறி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அரைச்சி ஆல்ரெடி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து இந்த கம்பு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு டின்னருக்கு செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு மார்னிங் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒர்க்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். மார்னிங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு 2மே வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருந்தோம். சேமியா தான் வந்து அன்றைக்கி மார்னிங் செஞ்சுருந்தோம். நாங்கள் மார்னிங் 5:00 வந்து எந்திரிச்சிருவோம். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே எந்திரிச்சா தான் வந்து 8:30 எல்லா ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் பண்ண முடியுது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 8:30 வந்து ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் சிங்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து கழுவி வச்சேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவும் சிம்பிளாக தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த பச்சைப்பயிறு குழம்பு வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். பச்சைப்பயிறு வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுருவேன்.
அது கூட வந்து 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 5 இல்ல 6 விசில் கிட்ட விட்டு நான் இறக்கிக்குவேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பச்சை பயிறு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருப்பாங்க. நான் வந்து ஊற வைக்கல. அதனால் 5 இல்ல 6 விசில் கிட்ட விட்டு நான் இறக்கிக்குவேன். முன்னாடியே பச்சை பயிறு ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா 4 விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் வந்து 6 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். எனக்குமே வந்து ரொம்ப நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட கடுகு, கருவேப்பில், 2 வரமிளகா, 5 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட லைட்டாக மிளகாய்த்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு வந்து கடைஞ்சி வச்ச பச்சை பயிறு கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து பச்சை பயிறு குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து அன்றைக்கி பீர்க்கங்காய் தான் வந்து எடுத்திருந்தேன். லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் பண்ணது வந்து நான் வீடியோ எடுக்கலை. பொரியலுமே வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து பீர்க்கங்காய் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் இது 3 தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பீர்க்கங்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து வாரத்தில் ஒரு டைம் நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இந்த குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 8:15 போல் சாப்பிட உட்காந்துருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் 8:30க்கு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு 1/2 hour டைம் இருக்கும். எனக்கு வந்து லாகின் டைம் 9 o'clock தான். ஸோ அதுக்குள்ளே வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்லாம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் கூட நான் பண்ணுவேன். மார்னிங் 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். அதனால் வந்து சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 11 o'clock போல் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு மாதுளம்பழம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இந்த 3 ஃப்ரூட்ஸ் தான் வந்து நான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால எனக்கு மதியம் வரைக்குமே நல்லா பசி தாங்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 1 o'clock இல்லைனா 1:30க்கு தான் சாப்பிட வருவாங்க. அவங்க வர வரைக்குமே வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால பசி எடுக்காது. எனக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். அப்பளம் மட்டும் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் பால் வந்து நாங்கள் வெளியே வாங்குறதில்ல. இந்த மாதிரி பாத்திரத்தை வெளியே மாட்டி விட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து பால் ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க ஈவினிங் டைமில். நைட்டு டின்னருக்கு வந்து கம்பு தோசை, அது கூட கார சட்னியும் வச்சு சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.